வணக்கம். இவ பேரு வந்து ஸ்பைன் டாக். எல்லாருக்குமே தெரியும். 2021 நான் அவளை ரெஸ்கியூ பண்ணேன். இவளுக்கு வந்து முதுகெலும்பு 2ஆ உடைஞ்சி ஒரு எலும்பு வந்து நுரையீரல் கிட்டயும் இன்னொரு எலும்பு வெளியில முதுகை விட்டு வெளியில வந்துருச்சு. எல்லா டாக்டர்ஸுமே வந்து இவளை வந்து கருணை கொலை பண்ணுங்க, இவளை வாழ முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு நான் ஒத்துக்கல. இவளை வந்து இத்தனை வருஷமா இவ வந்து ஹீல் ஆகி நல்லபடியா நல்லா சாப்பிடுவா, நல்லா அவளுடைய லெவல்ல அவ நல்லா வாழ்ந்துட்டு இருந்தா. இவ்வளவு வருஷம் எங்களோட டிராவல் பண்ணிட்டு இருந்தா, நல்லா சந்தோஷமா இருந்தா. ஆனா சடனா அவளுக்கு வந்து பிரீத்திங் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. உடனே நாங்க எனக்கும் டாக்டருக்கும் ஒரு 50 கிலோமீட்டர் அவளை கூட்டிட்டு வந்துட்டோம். நைட்டே போட்டுட்டு வந்து செக் பண்ணோம். ஆனா டாக்டர் வந்துட்டு எம்டி ஸ்டமக்ல செடேட் பண்ணி அவளை வந்து மயக்கத்துல செலுத்தி தான் எக்ஸ்ரே எடுக்க முடியும். அதனால இப்ப எக்ஸ்ரே வேணாம் சொல்லிட்டு ட்ரிப்ஸ் மட்டும் போட்டு அமிச்சாங்க. நெக்ஸ்ட் டே அவ வந்து இறந்துட்டா. ட்ரீட்மெண்ட்ல இருந்துட்டு நெக்ஸ்ட் டே அவ இறந்துட்டா. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அவளுடைய லங்ஸ் கிட்ட போய் அந்த நுரையீரல்கிட்ட போயிட்டு அந்த எலும்பு குத்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவளுக்கு அந்த பிரீத்திங் இருந்தது. டாக்டரும் சொல்றாரு அப்படி இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது, சர்ஜரின்றது கிடையாது அப்படின்னால. இருந்தாலும் அவ நல்லபடியா தான் இறந்தா. ரொம்ப துடிச்சு அவ இறக்கல, அவ படுத்த மேனியே தான் இறந்துட்டு இருந்தா. இருந்தாலும் அவளை நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். நன்றி.